Happy morning, good morning to everybody. Anavarakum Kale Vanakkam. Yes, today we are on a very exciting session. We are going to have a fitness evaluation, fitness testing, fitness screening. உங்களை வந்து இது வந்து பரிசோதனைக்கான நேரம் அது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம், உங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம், முட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, பேக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதெல்லாம் செக் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் லெட் மீ சி எத்தனை பேர் நம்ம ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸோ வி கேன் ஜஸ்ட் கோ இட். ஓகே, யா நாராயணன் சார் வணக்கம், ஹாப்பி மார்னிங். ஸோ லெட் மீ சி எஸ் இங்கே பார்க்க முடியுமா? எஸ், that's okay. So technically I'm just facing an issue in bringing that actually. Shanadi. Narani sir vanakkam. Yeah, inga vandittu. Super. I'll have this so that I can see people comments. Okay, I hope you are all warmed up, ready. People get ready with your warmed up stretches konja pannikonga. People those who are just coming online, be very clear and we are going to do a fitness testing. This is very very simple, easy test, but you have to listen to me very carefully before demonstrate பண்ணதுக்கு அப்புறம் you have to proceed on this. Okay, so and this is going to be an eye opener session for a few people, so share it with your friends, ask your people to just see this. They can do just see this and then they can do it later of the day also, nothing wrong. ரொம்ப சிம்பிள் டெஸ்ட், நிறைய பேருக்கு ஈஸியாகவும் இருக்க போகுது. ஆக்சுவலாக நான் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் நான் உங்களுக்கு நார்ம்ஸ் என்ன பண்ணால் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறவங்கன்றது நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, ரைட். த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் we are going to start with is flexibility டெஸ்ட் பண்ண போகிறோம். we are going to do a flexibility test. flexibility டெஸ்ட் அப்படின்னா நிறைய ஸ்டாட்டிக் டெஸ்ட், டைனமிக் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. மொத்தம் 3 விதமான மாடிஃபிகேஷன் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், வார்ம் அப் பண்ணிட்டு we can do a little warm up. Yes, that's my son, so you have to accept on that because I'm at home, right? Work from home na veeknume. First day I think after yes walked up, right? Okay, the first test is flexibility test. This is going to be a sit and reach, a very famous and familiar test. It is very very simple and easy. What is we are going to do is we are going to do in the seated position. Okay, ஸோ சீட்டிங் பொசிஷனில் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா வார்ம்அப்பில் இருக்கணும். வார்ம்அப்பில் இல்லைன்னா கஷ்டம் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்டை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். மேட்டோட எட்ஜ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கால் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ யூ கோயிங் டு ரேஸ் யுவர் ஆர்ம் அப், ஸ்ட்ரெச் ஆர்ம் இருக்க போகுது. ஓகே, அங்கேருந்து இனேல் பண்ண போகிறீங்க. ஓகே, அங்கேருந்து பெண்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரீச். ஓகே, யா, you're going to reach எவ்வளோ தூரம் ரீச் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் இஃப் you're going to tell it in a scale அப்படி வச்சு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்கேல் வச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்கேல் இந்த பக்கம் வச்சேன்னா இந்த பக்கம் வரதெல்லாம் மைனஸ்ன்னு வச்சுக்குமோ, அந்த பக்கம் ஒருவேளை இந்த ஸ்கேலை நான் வச்சுட்டேன் அப்படின்னா if I'm going to place another scale here that will be plus marks actually. So it is important you have to do that without raising your knee. First thing, you're going to raise your arm up and go down, and you're not going to raise your knees up actually. இந்த முட்டியை மேலே தூக்கக்கூடாது. அப்புறம் அதே நேரத்தில் உங்கள் பேக் வந்து சில பேர் இப்படி பண்ணாமல் கொஞ்சம் பேக்கில் யூஸ் பண்ணி வரணும். ஓகே, ரைஸ் யுவர் ஆர்ம் அப், inhale and then reach down. ஒரு அந்த இடத்துல போய் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. you're going to hold there for 3 seconds. wherever you're comfortable you can push it here, and if you can reach more it is excellent actually. and neutral range அந்த நான் இப்போ நான் என்னோட டெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ நான் going to do my test. and I know hamstring ஸ்ட்ரைட்டாக இருக்குது எனக்கு, பட் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ண நான் சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட் செஷன்லாம். inhale 1 2 3. அந்த இடத்துல போய் பிரெத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது, inhale exhale பண்ணணும். அந்த இடத்துல போய் பிரெத்தை ஹோல்ட் பண்ணாமல் you have to come up. ஓகே, 3 to 5 seconds நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கிரேட். அந்த டோஸ் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருப்பாங்க, டோஸ் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் பண்ணியிருப்பேன். I'm just seeing my update on that. So that what happens is like இது போயிட்டு 3லேருந்து 5 செகண்ட் உங்களால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, உங்கள் டோ லைனில் இருக்கீங்க அப்படின்னா you are in a neutral position. It is excellent, குட்னு சொல்லுவேன். ஓகே, நம்ம இப்படி என்ன பண்ணலாம், எல்லா டெஸ்ட்லேயும் to be worked, வேலை இன்னும் நம்ம ஒர்க் பண்ணோம். ஓகே, we have to work on it அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டாவது குட் வச்சுப்போம், மூணாவது வெரி குட் வச்சுப்போம், எக்ஸலண்ட் வச்சுப்போம். 4 டிஃப்ரெண்ட் ஸ்கேலிங் ரேட்டிங் ஸ்கேல் வச்சுக்கிறோம். For me, I would say I am in a good state. I can go to very good by means of reaching more or excellent. I am waging myself. So you are going to take
a piece of paper and you're going to write flexibility la test la flexibility test sit and reach எழுதிங்க. Sit and reach la எனக்கு வந்து இப்போ நான் நியூட்ரல்ல இருக்கேன். Okay, that's the mark today. So இன்னைக்கு டேட் போட்டு இந்த பேப்பர்ல எழுதி வச்சிட்டீங்கன்னா so you're in a neutral state so that it is very clear. இதில் நம்ம ரொம்ப கம்மியாக நிறைய பேருக்கு I can see that இது இப்படி தூக்கி இருக்கும், இது போக இங்கே தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ முட்டியாண்டு இருப்பாங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். These are the different indications where your stiffness of the back, stiffness of the shoulder, hamstring ஓட stiffness இது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணுறது. ஓகே, இதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். What you can do is வயசானவங்க இல்லைனா somebody wanting to do the test, you can just do on a seated line இந்த மாதிரி பண்ணிட்டு உங்கள் டோவை தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். ஓகே ரைட். ஏன்னா பிகாஸ் இதில் வந்து நார்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் சொல்லிட்டேன். இங்கே வந்து உங்கள் டோ தொடறீங்களா இல்லை டோவுக்கு மேலே ரீச் பண்ணுறீங்களா இல்லை டோ இங்கே தான் இருக்கீங்களா இல்லை முட்டையை தொடுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். உட்காந்தே பண்ண முடியும். ரைட். somebody wanting to do in a standing position, for example நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு அப்படியே ட்ரைங் டு ரீச் டவுன். அப்போ ரீச் டவுன் பண்ணும்போது ஸ்கேல் அந்த பக்கம் வச்சுக்கலாம். இது மேலே சில பேர் இங்கே தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் பண்ண முடியும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாப்புலேஷன்னா இந்த மாதிரி ஒரு படி இருந்துச்சுன்னா பண்ணலாம். நீங்கள் ஒரு சின்ன ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருந்தால் பண்ண முடியும். முடியாதவங்க வயசானவங்க இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறவங்க உட்காந்து பண்ணுங்க. அண்ட் ஐ திங்க் கீழே பண்ணுறது வந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டாக மீன் பண்ணுறோம். I hope it is very clear. Any doubts you can ask me now before we move to the next test. I think this is the basic test and we are doing it for health related population. இதில் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதில் இன்டென்சிஃபிகேஷன் இருக்குது, இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து வேகமாக நிறைய இதுங்க எக்ஸ்க்ளூசிவாக நிறைய இதை காமிக்கிறத விட நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் மீ விஜய் எனக்கு இது பண்ணிவிட்டு இதை விட பெட்டராக என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியும். இஃப் யூ டெஸ்ட் மீ லைக் ஆஃப்டர் த டெஸ்ட் இஸ் ஓவர் யூ கேன் கிவ் மீ அ மெசேஜ். இதில் என்ன டெஸ்ட் வேணும்னா ஐ வில் டெஃபினெட்லி கைட் யூ. பிகாஸ் இதில் வந்து there are serious things before we go to the next level of test actually. Medical precautionaries na solano actually. And we missed out the prayer in the process, right? Very good. Thank you. But okay. So I was like in the delay of the technology and then things where I was slightly stuck with that. But at any point we remember that way is fine. Thank you body. Thank you surroundings. Thank you. Okay, people should be remembered and done. I think hope you have done it. In the morning I didn't finish a session. So it's totally in a different pace. Okay, sorry. So one, and உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பெயின்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அதர் ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ டு பி வெரி வெரி கேர்ஃபுல் வென் யூ டூ திஸ் டெஸ்ட். இஃப் யூர் டாக்டர் ஆர் ஃபிசியோதெரபிஸ்ட் இது பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டாம். என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக டெஸ்டிங் வருவீங்க அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா I will ask you for a medical report or a doctor's opinion. உங்ககிட்ட கன்சர்ன் சைன் வாங்கிட்டான். இப்போ இந்த டெஸ்ட் பண்ணது இதுக்கப்புறம் பண்ண போகிற டெஸ்ட் எல்லாத்துக்கும் I will be giving you exact guidance, but you will be responsible for whatever the things that is going to give it out, because it's very simple. ஏன்னா இது நம்ம சாதாரணமாக பண்ண முடியாதுல்ல. And I'm just doing it because you will have a self evaluation technique. எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் உட்காந்து ஓகே என் டெஸ்ட் என் ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது, ஓகே அப்படி குனிஞ்சிட்டு ரைட் ஐம் ஏபிள் டு டச் த டோஸ், ஐம் ஏபிள் டு ரீச் த நியூட்ரல் பாயிண்ட். அது சில பேரால் ரீச் பண்ணிட்டு டக்குன்னு வந்துட முடியும். அது டைனமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி. பட் ஸ்டாட்டிக் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் குட் ஆக்சுவலாக. அதுதான் நம்ம யோகத்தில் நிறைய நேரங்களில் பார்க்குறோம். ஹோல்டிங் த ஸ்ட்ரெச்சு அந்த பொசிஷன்லேயே ரொம்ப நேரம் இருக்கிறது எல்லாமே. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சு அது நியூட்ரல் பாயிண்ட் இருந்தால் சூப்பர். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி நிறைய ஸ்போர்ட்ஸ் பாப்புலேஷன்னா +5 அப்படின்னு இருக்குங்க. Right? Any doubts that you have, you can ask me, so that I will wait for a minute to finish off the test and come back. Breath hold பண்ணாதீங்க இந்த டெஸ்ட் பண்ணும்போது. Be very clear. Don't hold the breath. So I can see the comments here now. So let me see. Any doubts that you have? Yeah. I hope sit and reach first test is got over. And I would like to take either questions. Dear people, friends, questions. Yeah, I'm doing it without fan. So people those who are seeing first time, because satham better irukondradhukagum voice clarity ku vendi. I hope voice clarity irukanu solidunga. நம்ம trainers யாராவது இருந்தீங்க அப்படினா இல்ல clients. ராஜன் சார் வணக்கம். Yeah, people are there. The next test is going to be a strength காக பண்ண போறது. A strength test is always understood in a different format. உங்களுடைய உடம்பு வெயிட்டை வச்சு பண்ணுறது ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு மாதிரியான ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணுறது. எக்ஸ்டர்னல் வெயிட்ஸ் வச்சு பண்ணுறது ஒரு மாதிரியான. இந்த லாக்டவுனில் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்ம 3 விதமாக ஸ்ட்ரென்த்தை பிரிக்கிறோம் ஆக்சுவலாக.
ஒன்று வேகமாக வெளியே வர்ற ஸ்ட்ரென்த்து, இன்னொன்று ஆடியோ சூப்பர் ஓகே, இன்னொன்று உங்கள் பாடி வெயிட் வச்சே பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னொன்று வந்து ரொம்ப நேரம் பண்ண முடிஞ்ச ஸ்ட்ரென்த் அப்படின்னு அதை வந்து ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ் சொல்கிறாங்க. அது ஒரு காம்பனண்ட் ஆஃப் கான்ட்ரவர்சியாகவே இருக்குங்க. எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த், மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஓவர் கம்மிங் யுவர் ஸ்ட்ரென்த் ஃபார் அ லாங் டைம் ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ். ஒருவேளை நீங்கள் எடையை பயன்படுத்தி அதாவது வெயிட்டை பயன்படுத்தி பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ மேக்ஸிமமாக உங்களால் புஷ் பண்ணும்போது 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ 100 கிலோ 150 அப்படிலாம் சொல்கிறதா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். நம்ம இந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி பேசலை. இப்போது எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசல, ஏன்னா ஹெல்த் ரிலேட்டட் பாப்புலேஷனுக்கு நான் இது சொல்லிக் கொடுக்குறதுனால ஹெல்த் விஷயமாக பண்ணுறதுனால பாடி வெயிட் வச்சே பண்ண போகிறோம். ஓகே ரைட். ஸோ கேன் ஐ ஹேவ் டவுட் ஏதாவது இருக்கா? ஃப்ளெக்சிபிலிட்டி செகண்ட் டெஸ்ட்டுக்கு போகலாமான்னு சொல்லுங்கள். Second test. Approximately 15 centimeters beyond neutral was able to hold for about 5 to 10 seconds. Yeah. Vidu. Yeah, Vidu ma'am, I think flexibility is good. Like beyond na. 15 centimeters. ஆமாம், I think நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் பாப்புலேஷன் எல்லாமே லைக் நியூட்ரல் தாண்டி கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு லோவாக இருக்கும் அண்ட் -5லாம் இருக்குது, -15 சில பேருக்கு நான் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருப்பாங்க, இதுக்கு மேலே போகாது. ஐ திங்க் ரேஞ்சே போகாது இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இதில் வச்சுருப்பாங்க. இந்த பாக்ஸ் இந்த இடத்துல வச்சுட்டு இதில் ரீச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ they will reach more ஆக்சுவலாக. இந்த பாக்ஸ் வந்து மேலே ஹைட் இந்த ஃபுட் ஹைட்டில் இருக்கும். that's a stand box we have ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் நான் இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணியும் ஸ்டெப்பர் யூஸ் பண்ணியும் பண்ணுவோம் ஆக்சுவலாக. பட் திஸ் இஸ் அ மாடிஃபைட் ஃபார்ம் அண்ட் ஈஸியஸ்ட் ஃபார்ம் எனிவேர் இன் த வேர்ல்ட். ஆல்மோஸ்ட் எனி ஸ்கூல் தட் ஐ கோ ஐ கன்சல்ட். நிறைய ஸ்கூல் போய் ஒர்க் பண்ணுறோம். ஐ ஆம் டூயிங் அ ஃபிட்னஸ் கன்சல்டன்ட். ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இந்த பாக்ஸ் எல்லாம் கேரியபிள் கிடையாது. ஒரு 2 ஸ்கேல் இருந்தால் கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டுட்டு மைனஸ் விட்டு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். Friends, those who are seeing on the physical education fitness friends, you can use this very very simple in ETC. Kalyan Raman sir, 3 attempts did neutral with 4 seconds hold. Yeah, 3+ seconds is super. 5 seconds na excellent na solla. 3 second putting it excellent actually. Okay, right. And we go to the strength test பாருங்க சொல்லுங்க. யாரோ strength test okay சொல்றாங்க சொல்லுங்க. சித்ரா நாராயணன் சார்லாம் குட் நெக்ஸ்ட்னு போட்டாங்க. ஓகே சரி. ஓகே, strength test போறோம். The first strength test is push-ups upper body பண்ண போறோம். ஓகே, புஷ்அப்ஸை வந்து இதுக்கப்புறம் எந்த டெஸ்ட் இருந்தாலும் உங்கள் அந்த டெக்னிக் தாங்க முக்கியம். நீங்கள் வந்து இடுப்பை மாட்டி இல்லை அப் அண்ட் டவுன் பண்ணுறது, இல்லைனா வெறும் நெக்கை பண்ணுறது, ஷோல்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சீன் பீப்புள் திஸ் வாஸ் டூயிங் டெஸ்ட் பண்ணும்போது பாருங்க புஷ்அப்ஸ் பண்ணுறன்ற பேரில் நெக்கை இப்படி பண்ணுறது. ஸோ தட் யூ டோன்ட் டூ எனி திங். புஷ்அப்பே இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் வெறும் ஹாஃப் வே பண்ணிட்டு நான் புஷ்அப் ஃபுல்லாக பண்ணுறேன். புஷ்அப்ஸ் அப்படின்னா யூ ஆர் ஆன் 90 டிகிரி பொசிஷன். நான் ஒரு புஷ்அப்ஸை தெளிவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். வாட்ச் மீ. இது ஸ்டார்டிங் புஷ். இது வந்து ப்ராப்பர் புஷ்அப்ஸ். ஓகே, இங்கே இருந்துட்டு 90 டிகிரி போகும். 90 டிகிரினா என்ன? இந்த கை 90 டிகிரி வரணும். ஓகே, அதே நேரத்தில் இந்த கை 90 டிகிரி வரணும். இடுப்பு மேலே இருக்கணும். யூ ஆர் லுக்கிங் டவுன். அப்புறம் புஷ் யுவர் செல்ஃப். யூ கோ டவுன், பி 90 டிகிரி அண்ட் தென் புஷ் யுவர் செல்ஃப். அது வரும்போது என்னோட ஹிப்பை பாருங்க. see the hip now, please watch the hip. இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருந்துச்சுனாவே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டெஸ்ட்டை மாடிஃபை பண்ணுவேன். ஐ வில் நாட் அலவ் த டெஸ்ட் டு ஹேப்பன். ஏன்னா பேக் ஸ்ட்ரெயின் ஆகிடும். ரெண்டாவது நம்ம வேற ஒரு குரூப் ஆஃப் மசிலை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம்னு இருக்கும். நிறைய பேருக்கு இதில் வந்து கஷ்டம் இருக்கும். ப்ளீஸ் அவாய்ட் தட் ஃபுல் ஃபார்ம் அண்ட் கோ ஃபார் இட். ஏன்னா நீங்கள் இப்போ எனக்காக 30-40ன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஷோல்டர் ஸ்ட்ரெயின் ஆகிடுதுன்னா தென் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் த பெயின் விஷயத்துக்காக. ஐ வுட் சஜஸ்ட் ராங் தப்பான ஒரு டெஸ்ட் போட்டு 40-50 சென்டி 40ன்னு சொல்கிறத விட 5 பண்ணால் கூட பரவாயில்ல, 10 பண்ணால் கூட பரவாயில்ல. நாம்ஸ் நான் சொல்ல போகிறேன். அண்ட் யூ கேன் ப்ரொசீட் வித் தட். ஓகே, அண்ட் இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம பயன்படுத்த போகிறது 1 நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை புஷ்அப்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. I'm going to start the time and I'm going to perform a test. ஓகே, டெஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, 90 டிகிரி சொல்லிட்டுனா இனேல் கீழே போகும்போது இனலேஷன் பண்ணுங்கள். மேலே வரும்போது எக்ஸேல், இனேல் எக்ஸேல், inhale, exhale. When you go down, inhale, மேலே வரும்போது exhale. Trying to keep your posture. When you are straining, just stop it. Nothing wrong. See the time. எத்தனை செகண்டில் பண்ணியிருக்கீங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் யூ கேன் ஹேவ் ஜஸ்ட் வாட்ச் டக்குனு ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பண்ணலாம். ஒன்றும் பெருசாக ஒரு செகண்ட் எதுவும் லூஸ் பண்ண போகிறதில்ல. சேஃபாக பண்ணுங்கள். வார்ம் அப்புக்கு இந்த அப்பர் பேக் ஸ்ட்ரெச் இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்விங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் யுவர் ரிஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ அம் கோயிங் டு டெஸ்ட். நார்ம்ஸ் சொல்லட்டுமா? ஓகே, த நார்ம்ஸ் இஸ் 10 பண்ணிங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஒர்க். ஓகே, 10 to 20 இருந்துச்சுன்னா குட். 20 to 30 பண்ணிங்கன்னா வெரி குட்.
30 to 40 அந்த ரேஞ்சுக்கு anything above 30 plus அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நிமிஷத்தில் பேசிட்டு இருக்கீங்க, 1 minute. Take your time and do is also fine, nothing wrong. You can note it like it's a time taken for yourself, it's longer அப்படி வச்சுக்கோங்க. 1 minute கிடையாது. நான் 1 minute time start பண்ண போகிறேன். I'm going to do the test. Okay, last lightly so that elbows are unstuck. Ready? One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36. Yo, 40 seconds ஆயிருக்கு, இன்னும் 20 seconds இருக்கு. நான் அந்த 40 seconds குள்ள இன்னும் 15 பண்ண ட்ரை பண்ண போறேன். ஃபிட்டிக் இருக்கிறதுனால I'm just stopping. Okay, go. 37, 38, 39, 40, 41, come on, 42, 43. No. Yes. 1 minute. 43 push-ups. Okay. Right. That's excellent. Very important is the technique. Back பின்னாடி போகுது அப்படின்னா உங்கள் ஷோல்டர் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கணும். I enjoyed it. 43, 40. After a very long time, I'm just pushing because I generally do 30 hours stop பண்ணுவேன். Yes, I'm going to have a good feeling on the shoulders. The other part of the exercise also. Let's do the challenge. Okay, giving back the concept of this. Okay, others do a test and come back. ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வரீங்களா? இடுப்பு தொங்குச்சு தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரியாது. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அப்பா அம்மா கல்யாண 42 ஒரு அதிகமாக பண்ணுறது கம்மியாக போட்டுருக்காரு. சார் யூ கேன் டூ மோர் சார். 1 minute ஒருவேளை மாலினி மரகத மாது. I'm not able to do this push-up. Okay, do a modified form. Do a modified. What is modified? Modified is very simple. Vidu did modified push-ups up to 45. Yeah. Modified na modified போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேஸ்பால் வாலிபால் பிளேஸ்லாம் கொஞ்சம் ஃபுல் ஃபார்ம் பண்ணணுமே, ஒரு 15 புஷப்ஸ் பண்ணிவிடுமே. ஆமாம், நீங்கள் ஐ திங்க் ஷோல்டர் ஸ்ட்ரென்த் ஒர்க் பண்ணுவது மேம். ஏன்னா பிகாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கையில் எஃபர்ட் எடுக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரெச் யுவர் ரெஸ்பெக்ட். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பாருங்களேன், உட்காந்து இந்த மாதிரி. ஷன்னாதி 38. Very good, very good. That's nice. Relax yourself, shoulder relax பண்ணிக்கங்க, stretch your pec. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா you'll be okay. Modified செஞ்சு பண்ணிட்டீங்க. Yeah, modified. இப்போ modified ആണ് because outer ரெக்க வரல. இங்க பாருங்க. modifiedனா உங்க கை இங்க வச்சிருக்கீங்க. நிறைய பேர் modifiedனா முட்டி இப்படி வச்சிட்டு இது modified சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த வெறும் இந்த நெக் மட்டும் பண்றது, இந்த ஷோல்டர் மட்டும் பண்றது modified கிடையாது. The see, another thing was it's the fatigue that you have to face in the test. 35-40 பண்ணிட்டு இன்னும் கூட நான் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலா அப்படின்னு சொல்றது இல்லை. 1 minute 1 minute ப்ராக் பண்ணி பண்ணணும். You have to push yourself maximum. That's very important. See, I definitely pushed. இன்னும் 2 முடிஞ்சுன்னா அப்படியே பண்ணிக்கலாம். ஆனால் பட் ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸ்ட்ரெயின் ஆகிற இடத்துல ஸ்டாப் பண்ணணும் ஆக்சுவலாக. ரைட், மாடிஃபைட் இஸ் வெரி சிம்பிள். ரைட், நீ இங்கே பாருங்க, இங்கேருந்து போகும்போது you have to take your hip also and then come up. அதே 45 அதே 90 டிகிரி ஷோல்டருக்கு போகணும். அது கீழே போயிட்டு இனேல், அதுக்கப்புறம் எக்ஸேல். ஸோ ஷோல்டரும் ஹிப்பும் ஒரே காம்ப்ளெக்ஸாக வரணும். இட்ஸ் அன் இன்க்ளைண்டாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா. ஆனால் நிறைய நேரம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா லோவர் பேக் ஸ்ட்ரெயின் ஆகிடும். அப்புறம் இந்த டெஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல். அதான் ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் டெஸ்ட் தப்பு. இப்படி பண்ணிங்கன்னா தப்பு. இது புஷ்அப்ஸே இல்லை, இது போங்கு புஷ்அப்ஸியா. என் பையன் சொல்கிறான் போங்கு புஷ்அப்ஸ். அது my little one, yeah, the second one is just shouting because hi low. Oh, sorry papa. Okay, that's the push-up test. Doubts please. Doubts சொல்லுங்க. I think we need to put a fan for me. 1 minute 42 Kalyan Raman. Yeah, I would suggest people to drop your numbers so that this number is there with me, so you'll be. Narayanan Parthasarathy sir, full 25. Paka, excellent.
I would say like நான் சொல்லிட்டேன் 10 அப்படினா you need to work 20 plus இதுனா good 30 plus அப்படினா very good. ராஜன் சக்கரவர்த்தி 60 ராஜன் அவர்தான் 60 சார் 100 பண்ணலாம். You can do 100. Just a minute, I will hold the resistance and come back. Huh? Because you might have to get the fan now. Yeah, have water, stretch yourself. The next test is going to for your lower body. We will do the lower body test. The test is squat. We will have to do a squat for a minute. Okay. So we'll do the test for lower body. Ready? People ready? Test முடிச்சினா கொஞ்சம் stretches பண்ணுங்க. Drink water so that if you are really pushed, you should feel the pec muscle அப்படி டைட்டா ஒரு feel இருக்கணும். Vignesh Vicky, sir, I am athlete. I take 43 push-up. My age 20, sir. It's enough or I need more to push up, sir? Yo, 60 பண்ணு நீலாம் படன்னு பண்ணணும். Come on gentlemen, you can do 60. Vignesh Vicky. 20 வயசு தான் ஆகுதுல. Push yourself. Sports population like range வேற. Sports population norms வேணா எனக்கு நான் norms தனியா தரேன். Subha Vinod Kumar. Subha ma'am. Normal push-up 12, modified 30. இது செமையா இருக்கு. Nice. So அப்படியே அதுல -50 போட்டு 50 வந்துட்டீங்க. Very good. No problem. Just you can do write it down in your note or paper pencil so that இன்னைக்கு நம்ம எழுதிட்டோம்.